ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல். உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். தொலைந்தேனடி உன்னில் நான், எபிசோட் 9. ஒரு தெளிவுக்கு வந்த துருவன் எழுந்து யாரையும் கண்டு கொள்ளாமல் பாட்டியின் அறைக்கு சென்றான். அதை கண்ட மற்றவர்கள் ஒருவித பதைப்பதைப்புடன் அவனை பின்தொடர்ந்தனர். அங்கு தாய் கிளாஸில் தரும் ஜூஸை வேண்டாம் என்பது போல் மருமகளிடம் தலையாட்டி தடுத்து கொண்டிருந்த பாட்டி தன் வரவை உணர்ந்து கண்கள் பளிச்சிட தன்னை நோக்கி ஒரு கையை நீட்டி, பாப்பா துருவன் என அழைத்ததைக் கண்டு அவரின் கையை பற்றியவன் தன் வரவை எதிர்பார்த்து இருக்கிறார் என்பதை அவர்களின் கண்களில் கண்டான். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல்ல பாட்டி என்ற குற்ற உணர்ச்சியில் வருத்தத்துடன் சொன்னவனை ஏறிட்டு பார்த்த கோதையம்மாள் அவனை அதிலிருந்து மீட்க, என்ன பேசுற துருவன், வயசானா இந்த மாதிரி வர்றது சகஜம், அதுக்கு நீ ஏன் உன் மேலே பழிய போட்டுக்கிற என்றார் கோதையம்மாள். எப்படி பாட்டி உங்களால் இப்படி பேச முடியுது? நான் தான் காரணம்னு உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி இருந்தும் என்னை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஏன்னா நீ இந்த கோதையம்மாவோட ஒரே பேரன். உனக்கு ஒரு கஷ்டம் வரணும்னா அது என்ன தாண்டி தான் உன்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன்னா எப்படி என் பேர மேலே வீண் பழி போட்டு அவனை கஷ்டப்படுத்த முடியும் என கர்வத்துடனும் பாசத்துடனும் கூறியவரின் பேச்சில் உள்ள அன்பில் திளைத்து கொண்டிருந்தான் துருவன். அன்னையின் குரலில் அவரை பார்க்க, துருவன், பாட்டி எதுவும் சாப்பிட மாட்றாங்க, கேட்டா அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பாரு. இந்த ஜூஸே கூட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி உடம்பு சரியாகும்? நீயாவது அவங்கள சாப்பிட சொல்லு என மாமியாரின் மேல் அக்கறை கொண்டு மகனிடம் புகார் செய்தார் பார்வதியம்மாள். டோன்ட் வரி மாம், பாட்டிக்கு உங்கள் ஜூஸ் எல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு என்ன கொடுத்தா சரியாவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல போகிற விஷயத்தில் பாட்டி துள்ளி குதிச்சு எழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றான் துருவன். கண்களில் ஆர்வத்துடன், என்ன விஷயம் துருவன் என பேரனை நோக்கி எழுந்து அவனின் கைப்பற்றி கேட்ட பாட்டியை கண்களால் காட்டி, நான் சொல்லலை என்பது போல தாயை பார்த்தான். இதழில் குறுஞ்சிரிப்புடன் பாட்டி முகத்தை பார்த்து, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என தன் முடிவை கூறினான் துருவன். அனைவரும் எல்லையில்லா ஆனந்தத்தில் மூழ்கினர். ஆனால் பாட்டி மட்டும் பேரனின் சிரிப்புக்கு பின் இருக்கும் வழியை புரிந்து கொண்டு, எனக்காக இந்த முடிவை எடுக்கிறியா துருவன்? ஏன் கேட்குறேன்னா, நீ இதுக்கு முன்னாடி சொன்னதே என்னுடைய மனசாந்திக்காக தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லி அவங்க மனசில் வீண் ஆசையை வளர்க்க விரும்பலை என்ற கோதையம்மாவின் பேச்சில் அனைவரும் தன்னை பார்ப்பதைக் கண்டும் காணாததைப் போல் பேரனின் பதிலுக்காக அவனையே பார்த்திருந்தாள் கோதையம்மாள். அப்படி இல்லைன்னு என்னால் உறுதியாக மறுக்க முடியாது பாட்டி. ஆனால் உங்களுக்காக மட்டும் நான் இந்த முடிவை எடுக்கலை. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். உங்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ உண்மையாகவே நான் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன். இது உங்கள் எல்லாருக்கும் முக்கியமாக என் பாட்டிக்காக என சொல்லி முடித்தான் துருவன். இப்போதான் எனக்கு நிஜமாவே துள்ளி குதிக்கணும் போல இருக்கு துருவன் என்றபடி பேரனின் முகத்தை பற்றி நெற்றியில் இதழ் பதித்து, இந்த பாட்டியின் ஒரே ஆசையை நீ நிறைவேற்றிட்ட துருவன் என தன் ஒட்டுமொத்த பாசத்தையும் குரலில் காட்டி கூற, சிரிப்புடன் அதை ஏற்றுக்கொண்டவனின் அருகில் வந்த பார்வதியம்மாள், சந்தோஷம் துருவன், எங்க நீ இப்படியே இருந்துருவியோன்னு நான் பயப்படாத நாள் இல்லை, வேண்டாத கோவில் இல்லை என மகனின் கன்னத்தை தடவி முத்தம் கொடுத்தாள். அடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அவனிடம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியாமல் திண்டாடினான் துருவன். அனைவரின் முகமும் ஆனந்தத்தில் ஜொலிப்பதைக் கண்டு தன் முடிவை நினைத்து சற்று ஆறுதல் அடைந்தான். மேற்கொண்டு அவர்களின் பேச்சில் கலந்து கொள்ள முடியாமல் வெறுமை தன்னை ஆட்கொள்வதை உணர்ந்து அங்கு இருக்க முடியாமல், சரி பாட்டி, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் என்றபடி எழுந்து சென்று விட்டான் துருவன். அதுவரை ஒரு ஓரத்தில் நின்று துருவனின் உரையாடலையும் மற்றவர்களின் ஆனந்தத்தையும் கண்ட ராஜ் கோதையம்மாளின் அருகில் வந்து அவர்களின் கையை கண்களில் ஒத்தியவன், என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி, உங்கள் அருமையும் உங்கள் பாசமும் தெரியாமல் இவ்வளவு நாளாக உங்ககிட்ட லூசுத்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். என்னை நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது என மன்றாடுபவனின் பேச்சில், இவனுக்கு என்ன ஆச்சு, இப்போ எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகிறான் என முழித்தபடி கணவரை பார்த்தாள் கோதையம்மாள். அது ஒன்றும் இல்லை கோதை, துருவன் கிட்ட உன் பாசத்தை பற்றி விலக்கி சொன்னதை கேட்டு பையன் இப்படி ஆயிட்டான்னு நினைக்கிறேன் என நக்கலாக கூறினார் நடராஜன். கணவர் சொன்னதின் அர்த்தம் புரிந்து தலையாட்டிய கோதை ராஜை பார்த்து, டேய், இப்போ எதுக்குடா இப்படி சீன் போட்டுக்கிட்டு இருக்க என அதட்டினார். திட்டுங்க பாட்டி, நல்லா திட்டுங்க. ஆனால் உங்கள் பாசத்தை பற்றி கேள்விப்பட்டதில் இருந்து என்னால் கண்ணீர் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை என ராஜ் கண்ணீரை கஷ்டப்பட்டு துடைத்து கொண்டான். ராஜ்,
இது வேற தேவையான சமயத்தில் காலை வாரிடும் என வராத கண்ணீரை நினைத்து சபித்து கொண்டு இருந்தவனின் செயலில் வாய்க்குள் சிரிப்பை அடக்கியபடி பிராஜை கண்ட கோதை, டேய் என் கையை விடுடா என கையை அவனிடமிருந்து பிரித்தார். இங்கே பாருங்க பாட்டி என ஒருவித நிமிர்வுடன் அவரை பார்த்தவன், என் கண்ணில் கண்ணீர் வரலைன்னு நீங்கள் என் பாசத்தை சந்தேகப்படாதீங்க. நான் மனசுக்குள்ளே உங்களை நினச்சி எப்படி குமுறி குமுறி அலறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என சோகமாக சொல்லி கொண்டு இருந்தான் பிராஜ். டேய் பிராஜ், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு என்ற நடராஜன் பேச்சை தடுத்து நிறுத்திய பிராஜ், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. ஏன் அவன் பேசினா மட்டும் எல்லோரும் அமைதியாக கேட்குறீங்க என துருவனை பேச்சில் இழுத்தவன், நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், அதை ஏன் தடுக்க பார்க்குறீங்க? நீங்கள் என்ன தடுத்தாலும் இன்னைக்கு என் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கொட்டாமல் நான் விடமாட்டேன் என காண்டான குரலில் நடராஜனிடம் கூறியவனின் பேச்சை கேட்ட அமுல்ராஜ், டேய் அது இல்லடா என பேச வந்தவரை வாயில் கை வைத்து ஏதும் பேசாதீங்க என்பது போல் செய்கை செய்ய அவனின் செய்கையை கண்ட அமுல்ராஜ், அப்புறம் ஓ இஷ்டம் என பின்விளைவை நினைத்து தோளை குலுக்கினார். அது அந்த பயம் இருக்கட்டும் என கெத்தாக இருவரையும் பார்த்து கூறியவன் மறுபடியும் கோதையை பார்க்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, உங்கள் கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது இனிமே ஏன் பொறுப்பு. உங்கள் பேரன் கல்யாணத்தை நடத்தி காட்டலை, என் பேர் பிராஜ் இல்லை என வீரவசனம் பேசிய பேச்சை கேட்டு அங்கிருந்த அனைவரும் சிரிக்க அதில் ஆத்திரம் தலைக்கு ஏறியது. இங்கே ஒருத்தன் எவ்வளவு எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கான், இவங்க எல்லோருக்கும் எவ்வளவு திமிரு இருந்தால் சிரிப்பாங்க என எரிச்சலில் அவர்களை திட்ட வாய் திறக்க போனவன் கோதை செய்து கொண்டிருந்த காரியத்தை கண்டு, என்ன பண்ணுறீங்க பாட்டி, கை வலிக்க போகுது என அதட்டியபடி நர்ஸ் நர்ஸ் என அழைக்க அவனின் வாயை கைகாலால் பொத்தி அமுல்ராஜ், டேய் இப்போ எதுக்கடா இப்படி கத்துற என்றவரின் கையை அகற்றியவன் அவரை முறைத்தபடி, என்ன பேசுகிறீங்க அங்கிள், அவங்களுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு டிப்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டி அதை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதை பார்த்தும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க. இதில் பொறுப்பாக நடந்துக்கிற என்னையும் தடுக்கிறீங்க என ஆதங்கப்பட்டு கத்தினான் பிராஜ். டேய் இப்போவாவது நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா என்றவர் பேச்சை காது கொடுத்து கேட்க விரும்பாமல், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் என தடுத்து கோதையை பார்த்து பதறி அவர் அருகில் சென்று, பாட்டி ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீங்க என சொல்லும்போதே அவர் கையில் ஒட்டி கொண்டிருந்த ட்ரிப்ஸை அகற்ற அதில் செய்வதறியாது திகைத்தான். டாக்டர் நர்ஸ் என வாயை திறக்க முற்படும் போதே அதுவரை சோகமாக படுத்திருந்த பாட்டி எழுந்து கை கால்களை நீட்டி மடக்கியிருந்தவர், பிராஜின் செயலில் மருமகள் பழங்களை வெட்ட வைத்திருந்த கத்தியை கையில் எடுத்தவர் அதை அவனின் கழுத்தில் வைத்து, இப்போது ஏதாவது சத்தம் போட்ட அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன், மூச்சு ஒரு சத்தம் வெளியில் வரக்கூடாது, புரியுதா என அவனை மிரட்டினார் கோதையம்மாள். அவரின் செயலில் உச்சபட்ச அதிர்ச்சிக்கு உள்ளானவன், இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஒருவேளை துருவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அதிர்ச்சியில் மூளைகீழ குழம்பிடுச்சா என்றவாறு அவரை ஆராய்ந்தவன் மற்றவர்கள் யாரும் பதட்டப்படாமல் இருப்பதைக் கண்டு, என்னடா நடக்குதுங்க என திருவென முழித்தவனின் செயலில் அங்கு இருந்த அனைவரும் சிரிக்க அதில் ஆத்திரம் கொண்ட பிராஜ் இப்போது தான் இருக்கும் நிலைமை புரிந்து பாட்டியின் கையை கீழே இறக்க அவர் சொன்னதுக்கு சரி என்பது போல் தலையை ஆட்டினான் பிராஜ். பிறகு பாட்டியும் அவனை விடுவித்தார். அங்கு நடப்பது எதுவும் புரியாமல் குழம்பியவன் அதன் விடைக்கான எண்ணி, இப்போ எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க என கடுப்புடன் அனைவரையும் பார்த்து கேட்டான் பிராஜ். பின்ன நீ பண்ணுற கூத்துக்கு சிரிக்காம என்ன பண்ண சொல்ற என நடராஜன் கேட்க அந்த கேள்வியில் சிறிது யோசித்து பார்த்தவன் கிடைத்த விடையில் அதிர்ச்சியாகி, அப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லையா என்று பாட்டியை கேட்டவன் மற்றவர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களா என அதிர்ந்தவனை கண்டு, ஏண்டா அதை கண்டுபிடிக்க உனக்கு இவ்வளவு நேரமா, துருவன் தான் என் மேலே இருக்கிற பாசத்தில் எதையும் யோசிக்க முடியாமல் இருக்கிறான்னா உனக்கு என்னடா, நான் தெம்பா எழுந்து நிற்கும் போதே தெரிய வேணா எனக்கு ஒன்றும் இல்லைன்னு என அசால்ட்டாக கூறியபடி, பார்வதி அந்த பழத்தை கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுமா, உன் பையன் உள்ளே வந்ததில் அதை கூட குடிக்க முடியலை என மருமகளிடம் கேட்டார் கோதையம்மாள். இதோ பிழிந்து தரேன் அத்தை என முகத்தில் சந்தோஷத்துடன் கூறியவரை கண்டு குடும்பமே சேர்ந்து என்னமா நடிக்குது என காண்டானவன் நடந்த விஷயங்களை ஆராய்ந்து பார்க்க அதில் சில விஷயங்கள் ஒத்து வராததால் அது எப்படி என குழம்பியவனை கண்ட அமுல்ராஜ், இப்போ என்னடா மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க என பிராஜின் தோளின் மீது கையை போட்டு கேட்டார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என கையை எடுத்து விட்டவன், இந்த ட்ராமா பற்றி முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே என கடுப்பாக, நீ தானடா நாங்கள் சொல்ல வந்ததை தடுத்துட்டு என்னமோ உலகத்திலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்தவன் மாதிரி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த,
என அவனை கிண்டல் அடிக்க, அவர் சொல்வதில் உள்ள உண்மை மண்டையில் உரைக்க, நாமளே தேடி போய் வம்ப வாங்கிட்டோமோ என நொந்தவன் அதை மறைத்து தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தினான். இல்லை, நீங்கள் நடிக்கிறீங்க சரி, ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு துருவன் தான் பாட்டியை கூட்டிகிட்டு வந்தான். இங்கே இருக்கிற டாக்டர் கவனமாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னாரே, அவர் எப்படி நடிக்க முடியும் என கேட்க, அதற்கு பதில் தாத்தாவிடம் இருந்து வந்தது. அதுதான் எங்கள் ட்ராமாலே நாங்களே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. உனக்கு முதல்ல இருந்து சொன்னாதான் புரியும். என்ன நடராஜன், இங்கே வா, இப்படி உட்காரு என அவனை அமர்த்தியவர், நேற்று நைட்டு பேரனை பற்றி யோசிச்சுக்கிட்டு தூங்காமல் ரொம்ப நேரம் இருந்த என் பொண்டாட்டி திடீர்னு நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு சொன்னான். நான் என்னம்மா சொல்கிறேன்னு கேட்டதுக்கு அவன் நடிக்க போகிற நாடகத்தை சொன்னவுடன் நான் முதல்ல அதுக்கு ஒத்துக்கலை. ஆனால் இதை தவிர வேற வழி இல்லைன்னு என்ன மட்டும் இல்லை, எங்கள் எல்லாரையும் சம்மதிக்க வச்சா. நாங்கள் நினச்சபடி தான் காலையில் வீட்டில் எல்லாம் நடந்தது. எங்கள் பிளான் படி பக்கத்து ஊரில் இருக்க டாக்டர்கிட்ட நாங்கள் நைட்டே பேசி அவர் காலையில் வந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் இதில் நாங்களே எதிர்பார்க்காத ஒன்று, துருவன் இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவான் என்பது தான். அவன் சொன்னவுடன் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலை. வேற வழி இல்லாமல் தான் அமுல்ராஜ் அவனை தடுக்க ட்ரை பண்ணான். ஆனால் அவன் இவன் பேச்சை கேட்காம இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். பிராஜ் அடுத்து கேட்க வரும் கேள்வியை யூகித்தவர், நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும்டா, எப்படி டாக்டர் அப்படி பேசினார்னு தானே? ஆமாம் என பிராஜின் தலை தானாக ஆட, துருவன் கிளம்பி போனவுடன் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு நிமிஷம் தெரியலை. அதுக்கப்புறம்தான் அவள் சொன்ன ஹாஸ்பிட்டல் பேரை வச்சு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக விசாரித்தேன். அவன் டாக்டர்கிட்ட தான் பேசினான். ஆனால் நாங்கள் அவள் இங்கே வர்றதுக்குள்ளேயே ஃபோன்லேயே இந்த ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட எங்கள் நிலைமையை எடுத்து விளக்கி சொன்னோம். அவரும் எங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுத்தார். இப்போ நாங்கள் நினச்ச மாதிரியே துருவன் கிட்ட சம்மதமும் வாங்கிட்டோம் என பூரிப்புடன் நடந்த கதையை விளக்கினார். அதான் அந்த டாக்டர் எங்களை அப்படி பாவமாக பார்த்தாரா என அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கோபம் கொண்டு எழுந்த பிராஜ், எவ்வளோ தைரியம் இருந்தா அவனை மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்து ஏமாத்தி என்ன கோமாளி மாதிரி இதோ இவங்க கிட்ட என கோதையம்மாவை காட்டினான் பிராஜ். கெஞ்ச வச்சிருப்பீங்க என ஆவேசப்பட, டேய் நீ ஏமாந்ததுக்கு நாங்களா பொறுப்பு என்ற கோதையை பார்த்தவன் ஆத்திரம் தலைக்கு ஏற ஒரு வில்லத்தனமாக சிரிப்பை சிரித்துவிட்டு, என்னையை ஏமாத்திட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா அதுக்கு ஏன் மேலேயே குத்த சொல்லுவீங்க? இருங்க, இப்போவே போய் துருவன் கிட்ட உங்கள் வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றுறேன், அப்போ தெரியும் இந்த பிராஜ் யாருன்னு என கெத்தாக சொல்லிவிட்டு நகரப்போனவனை அமுல்ராஜ் தடுத்தார். போகட்டு விடு நடராஜ் என அசால்ட்டாக சொன்ன கோதையை அனைவரும் கலவரத்துடன் பார்த்தனர். பிராஜ் மட்டும், என்ன ஹிட்லர் பயப்படுவாங்கன்னு பார்த்தா எவ்வளவு கூலா சொல்கிறாங்க, என்னமோ பிளான் பண்ணிட்டாங்க போலையே என்று நினைத்தவன் அவரின் அடுத்த வார்த்தையை எதிர்பார்க்க, அவனுடைய எண்ணத்தை பொய்யாக்காமல் கோதையம்மாள், அவனுக்கு நல்லாவே தெரியும் என் பேரனுக்கு கல்யாணம் நடந்தாதான் இவன் வாழ்க்கையில் கல்யாண காட்சி ஒன்று நடக்கும்னு. இப்போ அவனே அவன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டா நாம் என்ன பண்ண முடியும் என்பவரின் பேச்சில் இதை எப்படி நாம் மறந்தோம் என நினைத்தவன் கோதையிடம் பம்மியபடி வந்தான் பிராஜ். ஐயோ பாட்டி, நான் என்ன நிஜமாவா சொல்ல போனேன், சும்மா ஒரு தமாசுக்கு என்றபடி பல்லை கடிக்க, அதில் அங்கிருந்த அனைவரும் நிம்மதி கொண்டனர். உன்கிட்ட சொன்னா நீ என்ன செய்வேன்னு தெரிஞ்சோ உன்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லும் போதே நீ யோசிச்சிருக்க வேண்டாம். இந்த கோதை காரணம் இல்லாம காரியத்துல இறங்க மாட்டான்னு இவ்வளவு செஞ்சோ கொஞ்சமாவது பயம் இருக்கா பாரு. திமிரு திமிரு, உடம்பெல்லாம் கொழுப்பு. ஒரு கல்யாணத்துக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு என மனதில் கோதையை வறுத்தெடுத்தான் பிராஜ். இப்போ நீ என்ன செய்யறேன்னா என் பேரன் சொன்னதை செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் சில நேரம் அவன் யோசிச்சு வேற எந்த முடிவுக்கும் போகாம அவன் கூடவே இருந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவனை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதானே, சும்மா ஆடுமா சோழியும் குடுமியும் என நினைத்து பொறுமிய பிராஜ், சரி பாட்டி அதை விடு, எனக்கு வேற என்ன வேலை இருக்கு, சரி நான் போய் என் வேலையை பார்க்கறேன் என அங்கிருந்து நகரப்போனவன் பார்வதி அம்மா மாமியாருக்காக போட்டு வைத்திருந்த ஜூஸை கண்டவனின் வயிறு பற்றி கொண்டு வர, இந்த ஹிட்லருக்கு இது ஒன்று தான் குறைச்சல் என அதை எடுத்து மிச்சம் வைக்காமல் குடித்துவிட்டு யாரையும் கண்டு கொள்ளாமல் வெளியேறினான் பிராஜ். கொஞ்ச நேரத்தில் துருவனுடன் திரும்பி வந்தவன் அங்கு அனைவரும் சோகம் பாடிய பாட்டியை கவனித்து கொண்டிருப்பதைக் கண்டு உள்ளுக்குள் கொதித்தாலும் வெளியில் ஒன்றும் பண்ண முடியாத நிலையில் அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் பிராஜ். நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன் தாத்தா, அவர் ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. அதனால் நீங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு கிளம்புங்க, நான் பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்றான் துருவன். சரிப்பா என்றவர் சிறிது நேரம் கழித்து பேரனின் சொல்லிக்கிணங்க அங்கிருந்து கிளம்பினர். மாலையில் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து பூஞ்சோலை கிராமத்திற்கு நினைத்ததை சாதித்த வெற்றியுடன் திரும்பினார் கோதையம்மாள். பாட்டியின் உடல்நிலையை சொல்லி பயணத்தை 2 நாள் தள்ளி வைத்ததில் எங்கும் நகர முடியாமல் ஒரே இடத்தில் அடைக்கப்பட்டது போல் உணர்ந்த துருவன் அது கொடுத்த எரிச்சலை யார் மீது காட்டுவது என தெரியாமல்
ஆபீஸ் விஷயமாக பேச அழைத்த அனைவரிடமும் பாரபட்சம் இல்லாமல் காட்டிக்கொண்டிருந்தான். ஏன், நான் இல்லைன்னா உங்களால் ஒழுங்காக வேலையை செய்ய முடியாதா? எனக்கு எந்த ஒரு விளக்கமும் வேண்டாம். நான் சொன்ன வேலையை செக் பண்ணிவிட்டு அவசரமாக என் லைனுக்கு வாங்க என துருவன் ஆஃபீஸ் மேனேஜரை காட்சி கொண்டிருக்கும் போதே கதவு தட்டும் ஓசையில் காதில் ஃபோனுடன் ராஜை பார்த்தவன் பார்வையிலேயே என்னென்ன பாரு என்பது போல் ராஜிடம் சொல்லிவிட்டு பால்கனிக்கு பேச்சை தொடர சென்றான் துருவன். சிறிது நேரம் கழித்து ஃபோன் பேசிவிட்டு வந்தவன் யார் என்பது போல் கேட்க, சாமி அண்ணா தான் வந்தாருடா, பாட்டி உன்கிட்ட பேசணும்னு சொல்லி உன்கிட்ட சொல்ல சொன்னாங்களாம் என்று ராஜிடம் சில வேலைகளை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து கார்டனில் அம்மாவுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த பாட்டியிடம் சென்றான் துருவன். இப்போ உடம்பு பரவாயில்லையா பாட்டி என்றபடி அங்கிருந்த சேரில் அமர, வா வா துருவன், எனக்கு என்னப்பா, என் பேரன் கல்யாணத்தை பார்க்க போகிற சந்தோஷத்தில் 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன் என்றவரை குழப்பத்துடன் பார்த்தான். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுனால தான் இப்படி பேசுகிறாங்க போல என தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான் துருவன். சரி பாட்டி, உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கிறதுனால நாம் நாளைக்கே ஊருக்கு கிளம்பலாமா? எனக்கு ஆஃபீஸில் எக்கச்சக்க வேலை பெண்டிங்கில் இருக்குது, அதை நான் போய் பார்க்கணும். என்ன சொல்கிற துருவன்? அதுக்குள்ளே என்ன அவசரம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு துருவன், நான் என்ன சொல்ல வரேன்னா என ஆரம்பித்தவரை தடுத்து நிறுத்தினான் துருவன். இங்கே பாருங்க பாட்டி, உங்களுக்கு இங்கே இருக்க பிடிச்சிருந்தா கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க ப்ளீஸ், என்ன மட்டும் கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு பெங்களூரில் தலைக்கு மேலே வேலை இருக்குது என்று சொல்லும்போதே அங்கு அமுல்ராஜும் நடராஜனும் வந்தார்கள். காலியாக இருந்த இருக்கைகளை ஆக்கிரமித்து அமர மனைவியை நோக்கிய நடராஜன், கோத, நீ சொன்ன மாதிரியே குருக்கள் கிட்ட நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நல்ல முகூர்த்த நேரமும் நாளும் குறிச்சிட்டு வந்துட்டோம் என்றவரின் பேச்சில் ஏதோ ஒன்று உறுத்த, தான் சம்மதம் சொன்னவுடன் தன் கல்யாண பேச்சை வீட்டினரிடம் இருந்து துருவன் எதிர்பார்த்து தான் இருந்தான். ஆனால் அதை இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்காதவன் தாத்தா சொன்னதில் அதிர்ந்தவன். தான் கேட்பது ஆபத்தானது என தெரிந்தாலும் வேறு வழி இல்லாமல் யாருக்கு கல்யாணம் தாத்தா என்றவனின் பேச்சில் கோதையை பார்த்த நடராஜன், நீ இன்னும் இவன்கிட்ட விஷயத்த சொல்லலையா கோத என காண்டான குரலில் கேட்டார் நடராஜன். இவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டீங்க என்றவர்களின் உரையாடலில் ஒன்றும் புரியாமல் மண்டை காய்ந்தது துருவனுக்கு. என்கிட்ட என்ன பேசணும் பாட்டி? நீங்களே பேசிட்டு இருந்தா எனக்கு எப்படி புரியும் என எரிந்து விழுந்தான் துருவன். இதை கேட்டு என்ன பண்ண போறானோ என கலங்கியவர், உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து பேசியிருக்கோம் துருவன், அதான் தாத்தா கிட்ட நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் நல்ல நாள் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன் என்றாள் கோதை. என்ன சொல்றீங்க பாட்டி? யாரை கேட்டு இந்த முடிவெடுத்தீங்க என அவர் கூறிய வார்த்தைகளை ஜீரணிக்க முடியாமல் கத்தினான் துருவன். நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதன் விளைவு இது என மண்டையில் உரைக்க அங்கு இருந்தவர்களின் மனநிலையை அவர்களின் முகத்தின் அதிர்ச்சி பிரதிபலித்தது. ஒரு ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டு, இப்போ என்ன அவசரம் பாட்டி? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு சொல்ல வந்தேன் என தன் பேச்சின் வீரியத்திலிருந்து அவர்களை சமாதானப்படுத்த முயன்றான் துருவன். அவ்வளவுதானே? கொஞ்ச நேரத்தில் என்னை பயமுறுத்திட்ட துருவன் என அவன் தோளில் தட்டிய பார்வதி அம்மாள் ஏற்கனவே குடும்பம் மொத்தமும் அவனின் எதிர்பார்ப்புகள் எந்த மாதிரி வரும் என ஆலோசித்திருந்ததால், அவனை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதையும் முடிவெடுத்திருந்ததால், அதன்படி அது ஒன்றுமில்ல துருவன், ஏற்கனவே உன் ஜாதகம் நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு ஃபோன் பண்ணி உன் கல்யாண விஷயத்தை பற்றி சொல்லி கேட்டதற்கு அவர்தான் உனக்கு இந்த மாதத்துக்குள்ளே கல்யாணம் முடிக்கணும், அப்படி இல்லைன்னா உனக்கு மறுபடியும் கல்யாண பொருத்தம் அமைய இன்னும் 5 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இந்த மாதமே முடிச்சிடலாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் என கூறினார். என்ன மாம் பேசுகிறீங்க? ஜோசியர் சொன்னாருன்னு எல்லாம் அவசர அவசரமாக பொண்ணு பார்த்து யார் என்னன்னு விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணால் அது ஒத்து வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என கேட்க, கண்டிப்பாக இந்த கேள்வியில் அனைவரும் கொஞ்சம் யோசித்து இதை ஒரேடியாக நிறுத்துவார்கள் என எதிர்பார்க்காவிட்டாலும் கொஞ்சம் தள்ளி போடுவார்கள் என எதிர்பார்த்தான் துருவன். ஆனால் அவனின் பாட்டியோ, நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத துருவன், பொண்ணும் அவங்க குடும்பமும் நமக்கு ரொம்ப காலமாக பழக்கம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோதை தன் பேரனுக்கு பொண்ணு பார்க்கும்போது அவசர அவசரமாக முடிவு எடுப்பேன்னு நீ நினைக்கிறியா துருவன்? நாங்கள் உனக்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். நீ ஒத்துக்காததுனால பொண்ணு வீட்டை பற்றி உன்கிட்ட இது வரைக்கும் பேசுனதில்லை. அதான் இப்போ ஒத்துக்கிட்ட. அதான் உடனே பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி உன் ஜாதகத்தை பற்றியும் கல்யாணத்தை உடனே வைக்க வேண்டிய நம்ம சூழ்நிலையையும் எடுத்து சொன்னவுடன் அவங்களும் முதல்ல கொஞ்சம் யோசித்தாலும் அப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் நல்ல நாள் பார்த்துட்டு வர சொல்லி உங்கள் அப்பாவையும் தாத்தாவையும் அனுப்பி வச்சுட்டு உன்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசிடலாம்னு கூப்பிட்டு அனுப்பினேன் என எந்த வகையிலும் எதிர்பார்க்க முடியாதபடி தன்னை மடக்கிய பாட்டியின் பேச்சில் ஆத்திரம் கொண்டு அவரை முறைத்தான் துருவன். மகனின் எதிர்ப்பை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்ததால் அதை பெரிதாக எண்ணாத பார்வதி அம்மாள் எழுந்து நின்று, நீங்கள் எல்லோரும் பேசிக்கொண்டு இருங்க, நான் போய் உங்கள் எல்லோருக்கும் குடிக்க காஃபியும் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு வரேன்
என்றபடி உள்ளே சென்றார். இனிமே உன்கிட்ட சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை என்பது போல் அவனின் முறைப்பை எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் கணவனை பார்க்க, என்னங்க, போன காரியம் என்ன ஆச்சு? என்னைக்கு நல்ல நாள் குறித்து கொடுத்துருக்காரு என வினவிய மனைவியை பார்த்த நடராஜன், நாளைக்கே ரொம்ப நல்ல நாளாக இருப்பதனால நிச்சயத்தை நாளைக்கும் அடுத்த 4வது நாள் ஒரு சுப முகூர்த்த நாள் வருதான், அன்னைக்கே கல்யாணத்தை பண்ண சொல்லிட்டாருமா என்ன சொல்ல, ரொம்ப சந்தோஷங்க. அப்போது அவர் சொன்னபடியே செஞ்சிடலாம். நீ என்னப்பா சொல்கிற அமுல்ராஜ் என மகனை கேட்க, அவர் பதில் கூறுவதற்கு முன்பே அடுத்தது என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை தடுக்கலாம் என யோசித்து கொண்டிருந்த துருவனின் காதில் அடுத்த 4 நாளில் கல்யாணம் என்ற வார்த்தைகள் இடியை இறக்க, அதில் மேற்கொண்டு யோசிக்க முடியாமல் அதிர்ந்தான் துருவன். என்ன பாட்டி சொல்கிறீங்க? இது எல்லாம் நடக்கிற காரியமா? நாம் என்ன சாதாரண குடும்பமா? தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஷேர் ஹோல்டர், இப்படி எல்லோருக்கும் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நமக்கு 1 மாதம் பத்தாது. இதில் தாத்தா 4 நாளில் கல்யாணம்னு சொல்கிறாரு, நீங்களும் அதுக்கு தலையாட்டுறீங்க என புரிந்து தள்ளினான் துருவன். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற துருவன்? எனக்கு உன் கல்யாணம் தான் முக்கியமே தவிர யார் யார் வராங்க வரலங்கிறது இல்லை. எனக்கு ஒன்று மட்டும் புரியலை துருவன் என இழுக்க, பேரனை ஏறிட்டு பார்த்தவருக்கு என்ன என்பது போல் பேரனும் எதிர்பார்வை பார்க்க, நீ சொன்னதிலிருந்து நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்த துருவன் என சரியான இடத்தில் அவனை நோக்கி அம்பை வீசினார் கோதை. அதில் சற்று திணறியவன் பிறகு சுதாரித்து, நான் எனக்காக சொல்லலை, நம்ம குடும்பத்துக்காகத்தான் சொன்னேன். ஏற்கனவே என்னை பற்றி 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போது என் கல்யாணத்தை இப்படி அவசரமாக செஞ்சால் அவங்க இன்னும் அதிகமாக பேச மாட்டாங்களா என அவர் எய்த அம்பை அவருக்கே திருப்பி அனுப்பினான் துருவன். பேரனின் பேச்சு சாமர்த்தியத்தில் அவனை மனதில் மெச்சிக்கொண்டு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் துருவன், அதுக்காகத்தானே இந்த கல்யாணத்தை இங்கே வைக்கிறது என அசராமல் பதிலளிக்க, அதில் அதிர்ந்தவன் முகத்தை கண்டு, எந்த ஊர் மக்கள் என் பேரனை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசினாங்களோ அவங்க முன்னாடியே உன் கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி காமிச்சிட்டா அப்புறம் ஒரு பையன் உன்னை பற்றி தப்பாக பேச மாட்டான்ல என கெத்தாக கூறினாள் கோதை. அப்புறம் என்ன கேட்ட? இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணால் அதுக்கும் ஏதாவது கேட்பாங்கன்னு தானே நீ யோசிக்கிற துருவன்? உன்கிட்ட சொன்ன அதே உண்மையான காரணத்தை தான் இங்கே எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு நாங்கள் ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த ஊருக்கே தெரியும். இப்போ பொண்ணும் இந்த ஊர் அப்படிங்கிறதுனால யாரும் ஒரு வார்த்தை தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என அவரின் கடைசி வார்த்தையில் வெடித்து சிதறினார். என்னது, பொண்ணு இந்த ஊரா? என்ன விளையாடுறீங்களா? என் ஸ்டேட்டஸ் என்ன? இந்த பட்டிக்காட்டில் இருக்க பொண்ணா நான் கட்டணும்? அதுக்கு வேற ஆளை பாருங்க என எடுத்தெறிந்து பேசினான் துருவன். இதுவரை அவனிடம் பொறுமையாக விலக்கி கொண்டிருந்த கோதை அவனின் பேச்சில் ஆவேசம் கண்டு, என்ன சொன்ன? பட்டிக்காடா? இந்த பட்டிக்காடு தான் உன் பூர்வீகம் துருவன். உன் தாத்தாவும் அப்பாவும் பிழைக்க போன இடம்தான் அது, என்னைக்கும் மறந்துடாத என கண்களால் பேரனை புசுக்கியவர். அப்புறம் என்ன சொன்ன? பட்டிக்காட்டு பொண்ணா? நீ ஸ்டேட்டஸ் பார்த்து செலக்ட் பண்ண உன் பட்டணத்து பொண்ணால் இத்தனை வருஷம் நீ அனுபவிச்சதெல்லாம் இப்போ மறந்து போச்சா? அவளை விட எந்த விதத்திலடா எங்கள் ஊர் பொண்ணு உனக்கு குறைஞ்சு போயிட்டா? பேரனின் பேச்சில் வீறு கொண்ட கோதை என்ன பேசுகிறோம் என தெரியாமலே மனதில் இருந்ததை வெளிப்படுத்த, ஆனால் அதில் பேரனின் கடந்த காலம் வெளிவந்து அவனை வேதனைப்படச் செய்ததை அவனின் முகம் இறுக்கத்தில் உணர முடிந்தாலும் தன் பேச்சில் உள்ள உண்மை அவரை அவனிடம் சமாதானத்தை கேட்க விடவில்லை. கோதையின் பேச்சில் துருவனின் நிலையை கண்டு வருந்திய நடராஜன், என்ன கோதை, அவன்தான் ஏதோ சின்ன பையன், புரியாமல் பேசுகிறானா? நீயும் இப்படி பேசுனா எப்படி என கண்ணடிக்க, அதில் கோதைக்கு பதிலாக அமுல்ராஜ் தாய்க்கு சப்போர்ட்டாக களத்தில் குதித்தார். என்ன புரியாமல் இல்லை? தெரியாமல் தான் கேட்குறேன். என்ன புரியாமல் பேசுகிறான்னு நீங்களே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவை திட்டுறீங்க. அம்மா மேலே என்ன தப்பு இருக்கு என தந்தையிடம் நியாயம் கேட்டார் அமுல்ராஜ். இங்கே பாரு துருவன், எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது 100க்கு 100 உண்மை. இதை மறுக்க முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். நாங்கள் உன்கிட்ட இது வரைக்கும் எந்த விதத்திலையும் உனக்கு பழசை ஞாபகப்படுத்தி அதனால் நீ ஹர்ட் ஆகக்கூடாது என்று நினச்சி ஒவ்வொரு தடவையும் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ எங்களை பற்றி புரிஞ்சுக்காம எப்போ பாரு ஏதாவது விதண்டாவாதம் பண்ணி யாரையாவது காயப்படுத்திக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்ட துருவன். ஒழுங்கா பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளு என ஆணையிட்டார் அமுல்ராஜ். தன் பேச்சில் உள்ள தவறை பாட்டியின் ஆரம்ப பேச்சிலேயே உணர்ந்த துருவன் அதை நினைத்து உள்ளத்தில் மருக, ஆனால் அவரின் இறுதி பேச்சு தன் கடந்த கால செயலை குத்தி காட்டியது. அதில் உண்மை இருந்தாலும் அதன் தாக்கத்தில் உடைந்து போய் நின்றவனை அமுல்ராஜின் பேச்சும் ஆறுதல் படுத்தாமல் அவனை மேலும் காயப்படுத்த, அதில் துவண்டு போய் பாட்டியை கண்களில் உயிர்ப்பின்றி பார்க்க, அதில் அவனின் வலியை உணர்ந்த பாட்டி, போதும் அமுல்ராஜ், இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை என் பேரனை எதுவும் சொல்லாத. அவன் தப்பாக பேசுனா அதை கண்டிச்சு அவன் தப்பை நான் உணர்த்தி இருக்கணும் என்பதை தவிர அவனை நோக அடித்திருக்க கூடாது. ஏன் மேலேயும் தப்பு இருக்கு, அதை விட்டுட்டு நீயே அவனை திட்டுற
என கோதை பேரனுக்கு சப்போர்ட் செய்தார். பாத்தியா துருவன், இப்போ கூட உனக்கு தான் வக்காலத்து வாங்குறாங்க என கண்களால் முறைத்த தந்தையின் செயலை உள்வாங்கிய துருவன் பாட்டியின் பேச்சில் உள்ள பாசத்தில் தன் தவறை உணர்ந்தான். நீங்க என்ன சொன்னாலும் அப்பா சொன்னது போல் நான் நம்ம சொந்த ஊரையும் அந்த பொண்ணையும் தப்பா பேசியிருக்க கூடாது. ஐ எம் சாரி பாட்டி என்றவனின் பேச்சில் உண்மையான வருத்தம் வெளிப்பட்டது. விடு துருவன், நீ தெரிஞ்சு சொல்லலேன்னு எனக்கு புரியுது. ஆனால் நீ அப்படி பேசினவுடன் என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. அதான் வாய் தவறி பேசி உன் மனசை நோக அடிச்சிட்டேன் துருவன். என்ன மன்னி. அவர் கூறப்போகும் வார்த்தையை யூகித்தவன் அவரின் பேச்சில் பதறிப்போய் அவரை தடுத்த துருவன், நீங்கள் எதுவும் தப்பாக சொல்லலை பாட்டி. நான் தான் ஏதேதோ பேசி உங்களை அப்படியே பேச வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது ஒன்றும் பொய் இல்லையே, உண்மையை தானே சொன்னீங்க. இதில் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என விரக்தியுடன் கூற அதில் அங்கிருந்த அனைவரும் அவனை நினைத்து இரக்கம் கொண்டனர். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.